ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும். உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை, காதலால் கூப்புவர் தம்கை. கஜானன சுரசிரேஷ்ட விக்னேஷ கணநாயக, வாம் உபாஸ்ய ஜத்கர்ம தற்கர்ம சபலங்குரு. மகாகணபதஜே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியேனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் வருகின்ற 2025 ஆண்டிற்கான மேஷம் முதல் மீனம் ராசி வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவான பலாபலன்களை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு, யாராருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடகராசி அப்படின்னு எடுத்திருந்தாலே மிகவும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாகத்தான் இருக்கிறார். ராசியிலே செவ்வாய் சென்றிருக்கிறார். வருஷ பிறப்பன்னைக்கு மிகச்சிறப்பு. அதே நன்மைகள். சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. யோகம் உண்டான ஜாதகம், யோகத்தை பெறுகிறீர்கள். பிறக்கும் பொழுதே யோகம், அந்த வருஷம் பிறக்கும் போதே யோகம். எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக இவ்வளோ நாளாக கடன் தொல்லைகள் இருந்த நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரலாம். இந்த ஆண்டு கடனில் அஷ்டமச்சனையில் அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடன் தொல்லைகள் எல்லாமே இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம கடனில் மாட்டின்னு இருப்போம். சில பேருக்கு இருக்கவே இருக்காது, ஆசை இருக்கிறத வாங்கினா அதை பண்ணணும். நம்ம எல்லாமே வாங்கி வச்சுருப்போம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இப்போ எதுக்கு வாங்கணும், ராமலா அவனும் ஒன்று தானே. அப்போது அந்த கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது வந்து வெளியில் வரணும். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக தங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ரணரோக சத்ருகாரகன் ராசியிலே இருக்கு. அதே மாதிரி இருந்து வந்த வியாதிகள் நிவர்த்தியாகும், பூர்ண குணமாகும். கால் வலி, மூட்டு வலி, பாத வலி, இதில் எல்லாம் அவஸ்தப்பட்டு இருந்திருப்பீங்க, அதிலிருந்து வெளியில் வரலாம். மருத்துவ செலவுகள் குறையும். எதிரி உபாதைகள், மறைமுக எதிரிகள், சத்துருக்கள், நமக்கு ஆகாதவர்கள், இவங்கெல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அவங்கிறக்க அவனை விட்டுறலாம், போய்டும், அவங்க கூட என்ன சண்டை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. லக்னத்திலே ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால நிலபுலங்கள் வாங்கலாம். பூமி, மனை, வீடு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். விவசாய நிலங்கள், விவசாய பராமரிப்பு, கால்நடைகள் பராமரிப்பு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணி, கட்டுமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அகழ்வாராய்ச்சி, மருத்துவர்கள், உணவு, சுகாதாரம், இந்த துறையில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பு. இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி 2ஆம் இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பு. சூரியனுடைய வீட்டில் கேது. தகப்பனார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏற்கனவே கிடைத்து அதை நமக்கு அனுபவிக்க முடியாமல், பிரிக்காமல், பாகங்கள் பிரிக்காமல், இன்னல்கள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இப்படி இருந்ததெல்லாம் மாறி இந்த ஆண்டு நமக்கு சாதகமாக இந்த பயிற்சி பண்ணி கொடுக்கும். ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய கேது பயிற்சி 2ஆம் இடத்துல உங்களுக்கு மிகச்சிறப்பு. குடும்பஸ்தானத்துக்கு வரார் கேது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவார். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சட்ட ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற ரீதியான பிரச்சனைகள் விலகும். பொருளாதார உயர்வை கொடுப்பார். விளையாட்டுத்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, சட்டம், நீதிமன்றம், காவல், விளையாட்டு, சுற்றுலாத்துறை, கேளிக்கை விடுதிகள், இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் 2ஆம் இடத்திற்கு கேது வரும்பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். புதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு, நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. சொந்த வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், மளிகை, புஷ்பங்கள், காய்கறிகள், பழங்கள், பால், தயிர், இந்த மாதிரி பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட் ஷாப்பில் வச்சுருக்க வர்ணம்னு சொல்லுவோம், அந்த வர்ணச்சாயம், அதெல்லாம் விற்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்படும். அதே மாதிரி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, வருமான வரித்துறை, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். கல்வி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அமலாக்கத்துறை, சிபிஐலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த துறையாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பம்னு சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க,
அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், வெளிநாடு யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதுபோக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. 6ஆம் இடத்துல சூரியன் சந்திருக்கிறதுனால தகப்பனார் உடல் நலம் சற்று பாதிக்கப்படலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரலாம் இந்த ஆண்டு. 8ஆம் இடத்துல தான் சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய சனியாக மாறிடுவார். மிகச்சிறப்பு. வாரி வழங்கக்கூடிய சனி. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, நிலக்கரி சுரங்கங்கள், உரம், பூச்சி மருந்து, ரசாயனங்கள், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆயுதம் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தமான பொருட்களை செய்பவர்கள், தயாரிப்பவர்கள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள், போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள், வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக 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 சிறப்பானதொரு முன்னேற்றத்தை தருவார் சனி பகவான். ராகு பகவானும் பயிற்சியாய் 8ஆம் இடத்துக்கு வரார். அதுவும் நன்மை. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், பெண்களாக இருந்தால் இந்த மென்சஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு, அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆண்டு. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையை கொடுக்குது. அவரும் பயிற்சியாய் 12க்கு வருவார். அப்போ சேமிப்பு, அசையாத சொத்துக்கள், சுபவிரயத்தை ஏற்படுத்துவார். சுபவிரயம்னா என்ன? திருமணம் நடக்கிறது, திருமண செலவு, வீடு கட்டுறது, அதனால தான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணி பெயர்ந்த சுப செலவு, இதெல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறார். கடகராசின்னு எடுத்திருந்தால் 100க்கு 95% நன்மைகள் இந்த ஆண்டு ஏற்படுது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டாகுது. எனவே கடகராசிக்காரர்கள் பெரிதாக ஒன்றும் கடந்த ஆண்டு மாதிரி ரொம்ப சிக்கல் சிரமங்கள் படுவோம் என்று எண்ண வேண்டாம். இந்த ஆண்டு தங்களுக்கு சாதகமாகத்தான் பயிற்சிகள் எல்லாமே இருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது சாதகமான ஆண்டாத்தான் விளங்குது. பயப்பட வேண்டியதில்லை. நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும். யூடியூப்பில், இந்த சேனலில், டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி, இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம். பார்க்குறீங்க நீங்களுமே. கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சி, புத்தாண்டு பலன்கள், இதெல்லாம் நிறையா ஜோதிட சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக பார்க்குறோம். இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். பொதுவான பலன்கள் 10ஓட 11 தான் பார்க்குறோம். நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, 9 கிரகங்கள், 8 கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த 8 கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும். எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வரதில்லை, இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன, நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துருக்கோம். தாத்தா, அப்பா, உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும். இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பான் உலகத்தில். எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தீர்வுகளை காண முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய தொலைபேசி எண்ணான 98509837098370 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.